கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அதாவது தேவனுக்கும் உலகத்துக்கும் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், இல்லை உலக எஜமான் யார்? உலகத்துக்கு யார்? பிசாசு தான், இல்லையா? அவனுக்கு பிரியமாக இருந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. உலக ஆசையிலும் தேவனுடைய இதிலையும் இருக்க முடியாது. தேவனுடைய இதில் இருக்கணும்னா அவருடைய இது எல்லாமே நீதி, நியாயம், நேர்மை, அன்பு எல்லாமே இருக்கும். அது அவருடைய இதுவே வேறு. ஆனால் உலக எஜமானன்னா அவன் எல்லாவித பாவ காரியங்கள், அவனுடைய செய்கைகள் எல்லாமே அசுத்தம்தான். ஒன்று நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருங்க, இல்லை உலகத்துக்கு எஜமானுக்கு பிரியமாக இருங்க. அதான் ஒரு இடுக்கமான வாசல் பிரவேசிக்கிறவன் என்னிடத்தில் வாருங்க, விசாலமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் எங்கே போவான்? நரகத்துக்கு போவான், இல்லையா? நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு உங்ககிட்ட தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதான் உன் வாலி பிரயாசத்தை சந்தோஷப்படு, ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்றதை அறி. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போங்க, ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. உலக பிரமாண காரியங்களை நீங்கள் போனீங்கன்னா நரகத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பீங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்தீங்கன்னா பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பீங்க. ஆனால் ரெண்டுத்துக்குமே நாங்கள் இருப்போம். அதாவது பாவம் செய்வோம், ஆலயத்துக்கும் வருவோம், தசம்பாக கொடுப்போம், காணிக்கைகள் கொடுப்போம், அப்படி பைபிளை தூக்கிட்டு ஒரு நல்ல பிள்ளை மாதிரி இருப்போம் அப்படின்னா அது கிறிஸ்தவ மத்தியில் நிறைய காணப்படுது. கிறிஸ்தவ மத்தியில் தான் நிறையா விபச்சாரங்கள், சிகரெட் பிடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, பான் பிளாக் போடுறாங்க, நிறைய பார்க்குறோம். நிறைய நியூஸ் பார்த்தா எல்லாமே கிறிஸ்தவர் பேர் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்காதுங்க. தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்யாதீர்கள். ஒன்று அனலாக இருங்க, இல்லை குளிராக இருங்க. வெதுப்பாக இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன்னு வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஒன்று இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்கள், இல்லை விசாலமான வழியை தெரிந்து கொள்ளுங்கள். விசாலமான வழியில் போனால் நரகத்துக்கு போவீங்க. இடுக்கமான வாசல் வழி எதுனா நீதி, நேர்மை, அன்பு இது எல்லாமே கடைப்பிடிக்கணும். அது இடுக்கமான வாசல், கஷ்டமான வழி என்று. ஆனால் அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. 2 எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று உலகத்துக்குள்ளே இருங்க, இல்லை தேவனுக்கு பிரியமாக இருங்க. ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுங்க, சரிங்களா? ஆனால் நல்ல வழியை தேர்ந்தெடுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்க. நன்றி.